கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது நம்ம கேட்குற ஒரு கேள்வி, ஏன் இதெல்லாம் இப்படி நடக்குது? கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இதை அனுமதிக்கின்றார்? எப்போ இந்த கஷ்டம் முடியும்? இதனால் என்ன நன்மை எனக்கு கிடைக்கும்? இப்படி பல கேள்விகளை நாம் கேட்கலாம். இந்த கேள்விகளுக்கான காரணம் கடவுள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போவதுதான். யாக்கோபு 1:5 யாக்கோபு கூறுகிறார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். லிவிங் ஃபெய்த் டிசையர்ஸ் காட்லி விஸ்டம். உயிருள்ள விசுவாசம் தெய்வீக ஞானத்தை நாடும். இங்கே ஞானம் என்று சொல்லும்போது பாடுகளிலே தேவன் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறார், இல்லை என்றால் பாடுகளை தேவன் அனுமதிப்பதன் மூலமாக அவர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை குறித்த ஒரு அறிவை ஞானம் குறிக்கிறது. இல்லை என்றால் இந்த கஷ்டங்களை விசுவாசிகளாகிய நாம் எப்படி அணுகுவது, எவ்வாறு அதை மேற்கொள்வது, ஹவு டு அப்ரோச் அவர் ட்ரையல்ஸ் அண்ட் ஹவு டு ஓவர் கம் இட் என்ற ஒரு அறிவை குறிக்கிறது. இங்கே கடவுள் எப்படிப்பட்டவர், மனிதன் யார் என்று இந்த வாசனத்தில் யாக்கோபு கூறுகிறார். முதலாவது மனிதன் யார்? மனிதன், அதாவது மனிதர்களாகிய நாம் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள். இந்த வசனத்தை சரியான விதத்தில் மொழிபெயர்க்கணும்னா, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் என்பதை காட்டிலும் நாம் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருப்பதினால், நீங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருப்பதினால், இந்த அர்த்தத்தில் தான் கிரேக்க மொழியில் அது எழுதப்பட்டிருக்கு. ஏனென்றால் நாம் அனைவருமே கஷ்டப்படும் பொழுது எதுக்காக இந்த கஷ்டம்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சில விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் சரி, சில ஊழியங்களிலும் சரி, ஒரு சில பாடுகளுக்குள்ளாக அவர்கள் கடந்து செல்லும்போது அது ஏன்னு சொல்லி புரிஞ்சிக்கவே முடியாது. நான் கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன், ஏன் ஆண்டவரே இதை நீங்கள் அனுபவிச்சிங்க? என்னுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், இந்த சபையாக இருக்கட்டும், பல சூழ்நிலைகளிலே அந்த காரியத்தின் முடிவை பார்க்க கூடுமே என்றால் கடவுள் ஏன் அப்படி செஞ்சாருங்கிறத புரிந்து கொள்ள முடியும். இப்போ நாம் எல்லாருமே ஞானத்தில் குறைவுள்ளவர்கள். ஆனால் அதே சமயம் நாம் கடவுளிடத்தில் கேட்கலாம். கடவுள் எப்படிப்பட்டவருங்க? கேட்கிற யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். God gives in abundance. மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தேவன் வாக்கருளி இருக்கிறார். நாம் இப்படி பாடுகளுக்குள்ளாக கடந்து போகும்போது, கர்த்தாவே இந்த சூழ்நிலையில் நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை பார்க்க எனக்கு நீர் உதவி செய்யும். அதே போல் இந்த சூழ்நிலையை நான் எப்படி கடந்து போகணும்னு சொல்லி எனக்கு நீங்கள் அறிவுறுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறப்போ கடவுள் கொடுப்பார். ஏன்னா அவர் ஞானத்தின் ஊற்றாக இருக்கிறார். He is all wise God. அப்புறம் அவர் எப்படி கொடுக்குறாரு? அவர் கேட்கிற யாவருக்கும் கடிந்து கொள்ளாமல் கொடுக்கிறார். He gives without grumbling. இப்போ சில டைம் நம்ம ஒருத்தர்கிட்ட போய் ஒரு காரியத்தை குறித்து கேட்குறப்போ, நீ என்ன இது கூட தெரியாத ஒரு முட்டாளாக இருக்கியே அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லக்கூடாது. ஆனால் கடவுள் நம்மளை பார்த்து ஒரு நாள் அப்படி சொல்ல மாட்டார். அவர்கிட்ட போய் நம்ம கேட்குறப்ப, என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னிடத்துல வந்திருக்கா, நான் அவளுக்கு சொல்லித்தருவேன், நான் அவனுக்கு சொல்லித்தருவேன், நான் அவங்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன்னு சொல்லி அவர் சந்தோஷமாக நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். முதலாவது அவருடைய வசனத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்துருக்கிறாரு. அந்த வேத வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுதே கடவுள் அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி கையாளணுங்கிற தெளிவை நமக்கு கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசுகிறார். அவர் எனக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாருமே கடவுளுடைய செயல்களை புரிந்து கொள்ள இயலாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் அவரை நாம் ஜெபத்தில் நாடும் பொழுது நிச்சயமாக அவர் தெய்வ ஞானத்தை நமக்கு கொடுப்பார். அவ்வாறு அந்த தெய்வ ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன்.